கதை அமர்நதி. 2045ஆம் ஆண்டு பூமி பெரிய மாற்றங்களை சந்திச்சிருந்தது. நகரங்கள் மேகங்களை தாண்டி இருந்துச்சு. கார்கள் எல்லாம் ஆகாயத்துல பறக்கிற நிலைக்கு வந்துருச்சு. ஆனா எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் மனுஷனுக்கு விண்வெளியையே அடைய முடியலை. இந்த நேரத்துல ஆராய்ச்சியாளர் ஆதித்யா ஒரு புதுமையான விஷயத்தை கண்டுபிடிச்சார். பூமியிலேயே தெரியாத ஒரு ஒளிக்கதிர் வானத்திலிருந்து பூமியோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல விழுது. அது நதி மாதிரி ஆழமா, மெதுவா, எப்போதும் ஒளிர்ந்துகிட்டே ஓடிக்கிட்டு இருந்தது. அதனால அந்த ஒளிக்கதிருக்கு அமர்நதின்னு பேர வச்சாங்க. ஆதித்யாவும் அவன் குழுவும் அமர்நதியை கண்டுபிடிக்க ஒரு ராக்கெட் தயாரிச்சாங்க. நாள்கள் கழிச்சு ராக்கெட் வானத்தை எரிச்சு அந்த ஒளிக்கதிரை பின்தொடர்ந்தாங்க. நாள் முழுவதும் பயணம் பண்ணி அவங்களோட ஒரு பெரிய பசுமை நிறைந்த கோளுக்கு வந்தாங்க. அது பூமியை விட அழகானது. அங்கிருந்த பசுமை, நீலம் கலந்த வானம், வண்ணமயமான நீர்வீழ்ச்சி எல்லாமே கனவுல இருக்கிறது மாதிரி இருந்துச்சு. அவர்கள் இறங்கி அவங்க நடந்து போன நேரத்துல ஒரு பெரிய ஒளியுருவம் அவங்க முன்னாடி வந்துச்சு. அந்த உருவம் மெதுவா பேச ஆரம்பிச்சுச்சு. ஆனால் அப்பொழுதும் அதன் குரல் மெல்லிய இசை மாதிரி இருந்துச்சு. நீங்க எங்களை தேடி வந்தீங்களா? அந்த உருவம் கேட்டுச்சு. நீங்க யாரு? ஆதித்யா கேட்டார். நாங்கள் அகிலத்தோட முதல் உயிர்கள். நாங்கள் ஒளியோடே வாழ்றோம். உங்கள் உலகத்தையும் நாங்கள் ரொம்ப நாளா கவனிக்கிறோம். அந்த ஒளி உருவம் பூமியோட எதிர்காலத்தையும் மனுஷனோட வளர்ச்சியையும் நடக்கப் போற அதிசயங்களையும் சொல்லிச்சு. உங்கள் உலகம் அழகானது, ஆனால் அதை பாதுகாக்கணும். அதனால நாங்கள் உங்களைத் தேடி அமர்நதியைக் கொண்டு அழைத்தோம். ஆதித்யா தன்னோட குழுவினரை பார்த்தார். அவர்களுக்கு புரிஞ்சிச்சு, இது வெறும் பயணம் இல்ல, இது மனித குலத்தை காப்பதுக்கான ஒரு வாய்ப்பு. அந்த நாளிலிருந்து அமர்நதியோட மறையாத ஒளி பூமியோட எதிர்காலத்தை காப்பதுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சுச்சு.